ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான மெடிசினல் வேல்யூஸ் நிறைய இருக்கிற மாதுளம்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாதுளம்பழ ஜூஸ் ஈஸி தானே, இதெல்லாம் ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க. மாதுளம்பழ ஜூஸில் நம்ம என்னெல்லாம் போட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம ஜூஸாக நம்ம குடிக்கிறோம் அப்படின்றதான். நிறைய விதத்தில் மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கலாம். இப்போ நான் ஜூஸை நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் ஒரு பெரிய மாதுளம்பழம் நல்லா கழுவிட்டு நான் இது மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். மாதுளம்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தலாம். மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இரத்த நாளங்களை பாதுகாக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பற்களை உறுதியாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. புற்றுநோய் வராமல் தடுக்குது. அதே மாதிரி வயிற்றுக்கடுப்பு வயிற்றுப்போக்கெல்லாம் கட்டுப்படுத்துது. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மெடிசினல் வேல்யூஸ் இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. மாதுளம்பழம் கிடைக்கிற சமயத்தில் நம்ம கண்டிப்பாக இது மாதிரி வாங்கி சாப்பிட்ணும். இல்லைனாலும் டெய்லி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை மாதுளம்பழம் இது மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த மாதுளம்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதுளம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா இது 1 2 பல்ஸ் மோடில் வச்சு தான் இது நம்ம ஜூஸாக நம்ம எடுக்கணும். ஃபுல்லாக நைஸாக மையை அரைக்கக்கூடாது. அதனால் இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துறேன். இப்போ தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்ச்சில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்காமல் 1 2 அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வடிகட்டியாச்சு பாருங்கள். விதையை நான் ஃபுல்லாக அரைக்கலை, 1 2 தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ஜூஸ் நீங்கள் ஊற்றலாம். லெமன் ஜூஸ் இல்லாதனால நான் ஊற்றலை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாதுளம்பழம் அந்த முத்துக்கள் எடுத்து வச்சுருந்தேன், இது போட்டுடலாம். குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளம்பழம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி சூப்பரான ஒரு ஜூஸாக போட்டு கொடுங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்ணும். அது மாதிரி பழங்களில் ஒரு பழம் தான் மாதுளம்பழம். அது ஜூஸாக போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக குடிக்கலாம். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.